கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை எஸ்தர் 9:1 பின்பாகம். யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, பெற்றோரை இழந்து எதிர்காலமே மிகவும் கேள்விக்குறியாயிருந்த எஸ்தருக்கு பட்டத்து ராஜாத்தியாகிய பட்டம் கிடைத்து அரண்மனை வாழ்க்கையும் கிடைத்தது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அரசவையிலே அரசனோடு இருந்த ஆமான் என்னும் சதிகாரன் ராஜாவின் மூலமாக தந்திரமாக யூத ஜனங்களை திட்டமிட்டு செய்திகளை எங்குமே அனுப்புகிறான். யூத ஜனத்திற்கு அழிவு நாள் என்று சொல்லி ஒரு நாள் குறிக்கப்படுகிறது. இந்த செய்தி மொர்தெக்காய் மூலம் ராணியாகிய எஸ்தருக்கும் தெரிய வருகிறது. எஸ்தரும் யூத ஜனங்கள் அனைவருமே அன்றைக்கு உபவாசம் பண்ணினார்கள். எத்தனையோ பேர் உபவாசித்துமே இந்த மோசமான செய்தியை ராஜாவினிடத்திலே சொல்ல வேண்டுமானால் எஸ்தர் தான் ராஜாவினிடத்திலே செல்ல வேண்டும். ராஜா அழைத்தால் தான் ராஜா முன்பாக போய் இந்த எஸ்தர் நிற்க முடியும். சூழ்நிலைகள் எல்லாமே அன்றைக்கு வித்தியாசமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் உபவாசம் இருந்து தேவ ஞானத்தோடு காரியத்தை நடத்தினாள் இந்த எஸ்தர். ஹல்லேலூயா. தான் வைக்கும் விருந்துக்கு ராஜாவை வர சொல்லி யூத ஜனத்தின் காரியத்தை தெளிவாக சொல்லி ஆமானுடைய சதி திட்டத்தையுமே அங்கு சொல்லுகிறாள். அதன் பின்பு பாருங்க, காரியம் மாறுதலாக ஜெயமாக தன் ஜனத்திற்கு வெற்றியாக யூத ஜனத்திற்கு களிப்பும் சந்தோஷம் உண்டாக மாறுதலாக முடிய பண்ணினாள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலுமே எதிர்மறையாக உள்ள காரியம் மாறுதலாய் ஜெயமாய் முடிய வேண்டும் என்றால் எஸ்தரை போல தேவ சமூகத்திலே உபவாசித்து தேவ ஞானத்தோடு நடந்து ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள போறீங்க. God bless you.